Hello friends, welcome to Jayam Computers. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஆன்லைனில் எப்படி கிளாஸஸ் எடுக்கலாம் என்பதை நம்ம பார்க்க போகிறோம். டீச்சராக இருக்கிற நீங்கள் உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சப்ஜெக்ட் சம்மந்தமான டாப்பிக்கை ஷேர் பண்ணுறதுக்கு இந்த கூகுள் அப்ளிகேஷன் யூஸ் ஆகும். இந்த கூகுள் கிளாஸ் மூலியமாக சப்ஜெக்ட் சம்மந்தமான அசைன்மெண்ட்டு இல்லை வீடியோ ஃபைலோ இல்லை கொஸ்டின் பேங்க்கோ இந்த மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணி மாணவர்கள் அதை படிக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் என்ன அட்வான்டேஜ்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஆன்லைனில் ஒர்க் ஆகிறதுனால உங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஆன்லைனில் ஸ்டோர் ஆகிடும். நீங்கள் பிற்பாடு இதை யாருக்கா ஷேர் பண்ணாலும் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸ் ரூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறதுக்கு மொபைல் நம்பர் தேவைப்படாது, ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்தால் போதும். இந்த கூகுள் கிளாஸ் ரூம் அப்ளிகேஷன் ஃப்ரீ அப்ளிகேஷனால் நீங்கள் டெஸ்க்டாப்லேயும் லேப்டாப்லேயும் ஸ்மார்ட் ஃபோனில் யூஸ் பண்ணிக்கலாம். இது மாணவர்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். இதை எப்படி யூஸ் பண்ணலாம் என்பதை நம்ம பார்ப்போம். தயவுசெய்து இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கூகுள் கிளாஸ் ரூம் அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுவதற்கு கூகுள் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே உங்கள் அட்ரஸ் பாரில் class.google.com டைப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு மெயில் ஐடி சைன் பண்ண சொல்லி வரும். நான் இப்போ இந்த மெயில் ஐடி சைன் பண்ணுறேன். பாஸ்வேர்டு கேட்குது. சைன்இன் பண்ண உடனே உங்களுக்கு கிளாஸ் ரூம்ன்ற ஒரு ஹோம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நீங்கள் டீச்சர்ஸாக இருக்கிறவங்க இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணி க்ரியேட் கிளாஸ்னு போங்க. இங்கே ஒரு அக்செப்டட்க்கு ஒரு அக்ரிமெண்ட் ஒன்று ஓப்பன் ஆகும், கண்டினியூ கொடுங்க. இப்போ நீங்கள் என்ன கிளாஸ் நேமை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணணும். இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஜெயம் இன்ஸ்டிடியூஷன் இங்கே செக்ஷன் கொடுக்குறேன். செக்ஷன் அது நீங்கள் என்ன ஏ செக்ஷன் பி செக்ஷன்லாம் கொடுத்துக்கலாம். நான் ஏ செக்ஷனே கொடுக்குறேன். சப்ஜெக்ட் எது ரிலேட்டடாக இருக்குன்னு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போ நான் மேத்தமெட்டிக்ஸ்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு க்ரியேட்னு கொடுங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் எடுத்துக்கும். இப்போ உங்களுக்கு கிளாஸ் ரூமு ஹோம் பேஜ் க்ரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ் ரூமில் ஹோம் பேஜில் இப்போ இந்த கோடுன்றது தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த கிளாஸ் கோடுன்னு ஒன்று வரும் பாருங்கள், இதுதான். இதை நீங்கள் பக்கத்தில் கிளிக் பண்ணினா பெரிய டிஸ்பிளே ஆகி வரும். இதை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அவங்க இன்வைட் ஆகிறதுக்கு இந்த கோடு தான் இம்பார்ட்டன்ட். இதை எப்படி இன்வைட் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு கிளாஸ் ரூம் ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த கிளாஸ் ரூமில் இப்போ ஃபஸ்ட்டு என்னென்ன மெனு இருக்குது நம்ம பார்த்துருவோம். இந்த ஸ்டீம்னு இருக்குது. இந்த ஸ்டீம் எதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கே டாப்பிக்கை இப்போ ஒரு வேர்ட் ஃபைலோ இல்லை ஒரு மீடியா ஃபைல் என்னவெல்லாம் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் அதுக்கு என்ன ரிப்ளை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன ரிப்ளை பண்ணுறீங்க எல்லாமே உங்களுக்கு இது சார்ட்டிங் பேஜ்னு வாங்க. உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிட்டே இருக்கும். இது கிளாஸ் ரூம். இந்த கிளாஸ் ரூமை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொடுக்குற அசைன்மெண்ட்டு, அட்டாச்மெண்ட் டாக்குமெண்ட் எல்லாமே இதில் போய் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம இதை பார்க்கலாம். பீப்புள் இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டீச்சர்ஸை இன்னொன்று ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஸ்டூடெண்ட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இன்வைட் பண்ணிக்கலாம். இதில் எப்படி இன்வைட் பண்ணலாம், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அந்த கோடை கொடுத்து கூட இன்வைட் பண்ணிக்கலாம். இல்லை அவங்களுடைய மெயில் ஐடி இருந்தாலும் நீங்கள் அதை கொடுத்து சென்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது கிரேட். இப்போ இந்த கிரேடு எதுக்கு யூஸ் ஆகும்னா நீங்களே ஸ்டூடெண்ட்ஸுக்கு உடைய ரிப்ளைக்கு ஏற்ற, அதாவதுன்னா அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கிரேடு கொடுத்துக்கலாம். இப்போது வாங்க நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டீமுக்கு போவோம். ஸ்டீம் எப்படின்றது நம்ம பார்ப்போம். இப்போ இது நீங்கள் நம்ம டீச்சராக இருக்கிறதுனால கிரியேட் கிளாஸ் கொடுத்துருக்குறீங்க. இப்போ இதில் எப்படி நம்ம சார்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதை கிளிக் பண்ணுங்கள். ஷேர் சம்திங் வித் யுவர் கிளாஸ்னு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா உங்களுக்கு அங்கே லிஸ்ட் ஆகும். நான் இப்போது எதுவுமே இல்லாததுனால உங்களுக்கு லிஸ்ட் ஆகலை. நான் சும்மா ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் மார்னிங் இப்போ நீங்கள் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் ஏதாவது இன்றைக்கி டுடே டாபிக் ஏதாவது நீங்கள் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் அட்டாச் பண்ணிக்கலாம். இல்லை ஜஸ்ட்டு நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸை வெல்கம் பண்ணுறீங்கன்னா ஜஸ்ட்டு போஸ்ட்னு கொடுத்து விட்ருங்க. இது எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஒரு மெசேஜாக போகும். எப்படின்னா மெயிலாகவும் போகும், ப்ளஸ் அவங்க இந்த ஆப்பை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்பில் அவங்களுக்கு அலர்ட் மெசேஜ் நோட்டிஃபிகேஷனாகவும் போகும். இப்போது கிளாஸ் ஒர்க்கு போனீங்கன்னா இங்கே க்ரியேட்ன்ற ஒரு விண்டோ இருக்கும், அதாவது பட்டன் இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே உங்களுக்கு அசைன்மெண்ட்டு, குயிஸ் அசைன்மெண்ட்டு, கொஸ்டின்னு, மெட்டீரியலு இந்த மாதிரி டாபிக் இருக்குது. இப்போ நான் நீங்கள் மெட்டீரியலை ஷேர் பண்ணுறீங்க, அதாவது உங்கள்கிட்ட இருக்கிற மீடியா ஃபைலோ இல்லை பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோ அது ஏதாவது சப்ஜெக்ட் ரிலேட்டட் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்கன்னா இதை நீங்கள் கிளிக் பண்ணி
அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன ரிலேட்டட் நீங்கள் டைட்டில் கொடுக்கலாம் கொடுத்துட்டு டிஸ்கிரிப்ஷன் என்ன கொடுக்கலாம் கொடுத்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா அடுத்த விண்டோ ஒன்று உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஃபைலாகவும் இருக்கா இல்லை யூடியூப்பில் லிங்க் ஷேர் பண்ணுறீங்களா இல்லை உங்களுடைய ஆல்ரெடி உங்கள் கூகுள் ட்ரைவில் இருக்கான்னு. இப்போ நீங்கள் சிஸ்டத்தில் இருக்கிற ஃபைலாக இருந்தால் ஃபைலுன்றதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு ஒரு விண்டோ ஓப்பன் ஆகும். இதை வந்து நீங்கள் ட்ராக் பண்ணி கூட ஃபைலை வெளியிலேருந்து எடுத்தாந்து அப்படியே ட்ராக் பண்ணி எடுத்தாந்து போட்டுக்கலாம். இல்லை நீங்கள் வந்து செலக்ட் ஃபைல் ஃப்ரம் யுவர் டிவைஸ்னு கொடுத்து கூட எங்கே இருக்குன்னு நீங்கள் ப்ரௌஸ் பண்ணி அப்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதை அப்லோட் பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு இந்த இடத்துல வந்து போஸ்ட்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லாருக்கும் ஷேர் ஆகும். இதை யாருக்கெல்லாம் ஷேர் பண்ணுன்றதுலாம் பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் லிஸ்ட்டு வந்துன்னா எல்லாத்துக்கும் நீங்கள் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் கொடுத்துருக்கலாம். இல்லை பர்டிகுலர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் நீங்கள் சென்ட் பண்ணுறீங்கன்னா அவங்களுக்கு அந்த டிக்கை மட்டும் போட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம். இப்போது இது பீப்புள், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பீப்புள் இன்வைட் பண்ணுறது இது மட்டும்தான் இது. இப்போ டீச்சர்ஸ் வந்து நீங்கள் சப்ஜெக்டை நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. அந்த சப்ஜெக்ட் ஷேர் பண்ணுறது இது எப்படி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசிபிள் ஆகும், ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி இன்வைட் பண்ணுறாங்க, ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி விசிபிள் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ நீங்கள் ஒரு சம்திங் ஒரு டாப்பிக்கை நீங்கள் ஷேர் பண்ணுறதுக்கு இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே இங்கே ஆட் பட்டன் இருக்கும். இதில் ஃபைல் என் சிஸ்டத்துலேருந்து எடுத்துக்கிறேன். இப்போ 5 ஸ்டெப்னு சம்திங் இருக்குது. இதை அப்படியே ஓப்பன் கொடுக்குறேன். இது இங்கே அப்லோட் ஆகிடுச்சு. அப்படியே அப்லோட் கொடுத்துட்றேன். அப்லோட் கொடுத்தோன்னே இந்த 5 ஸ்டெப்ஸ்ன்ற ஒரு நோட்பேட் ஃபைல் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு சென்ட் ஆகிடுச்சு. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி பார்க்குறாங்க, அதுக்கு எப்படி ரிப்ளை பண்ணுறாங்கன்றதை நம்ம பார்க்கலாம். டீச்சராக இருக்கிறவங்க உங்களுக்கு நான் வந்து சிஸ்டத்தில் நான் காமிச்சிருக்கேன். இப்போ இதை வந்து சிஸ்டத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை மொபைல்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி யூஸ் பண்ணலான்றதை நான் சாம்பிளுக்கு மொபைல் ஆப் மூலிமா அதை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஸ்மார்ட் ஃபோனில் ப்ளே ஸ்டோரில் போங்க. போயிட்டு அங்கே கிளாஸ் ரூம்னு டைப் பண்ணுங்கள். நான் ஆல்ரெடி டைப் பண்ணியிருக்கிறேன். கிளாஸ் ரூம் டைப் பண்ணிங்கன்னா கூகுள் கிளாஸ் ரூம்னு உங்களுக்கு வந்துடும். இது நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிக்கிறதுனால ஜஸ்ட்டு ஓப்பன் வருது. நீ ஃப்ரெஷ்ஷாக இன்ஸ்டால் பண்ணுறதுனா இன்ஸ்டால்ன்றதுல இருக்கும். இப்போ நான் ஓப்பன் கொடுக்குறேன். ஓப்பன் கொடுத்த உடனே எனக்கு வந்து கூகுள் கிளாஸ் ரூம் பேஜ் ஓப்பன் ஆகிருக்கும். இதில் நான் ஸ்டூடெண்ட்ஸாக இன்வைட் ஆக போகிறதுனால இந்த ப்ளஸ் மார்க்கு கிளிக் பண்ணி எனக்கு இங்கே ஜாயின் கிளாஸ்னு கொடுக்கணும். ஜாயின் கிளாஸ் கொடுத்தோடனே எனக்கு அந்த கோடு கேட்கும். அந்த கோடை வந்து நீங்கள் வந்து டீச்சர்ஸ் வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கோடை வந்து அவங்ககிட்ட டைப் பண்ணிங்கன்னா நீங்கள் அந்த கிளாஸ் ரூமில் ஜாயின் ஆகிடலாம். இப்போது இந்த கோடு M4FBNBX இதை டைப் பண்ணிவிட்டு இங்கே ஜாயின் கொடுங்க. ஜாயின் கொடுத்த உடனே இந்த கோடுக்கு ஏற்ற அந்த கிளாஸ் ரூம் இப்போ உங்களுக்கு வந்து ஜாயின் ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் வந்து அந்த இன்னொரு மெயில் ஐடியில் நான் ஜெயம் இன்ஸ்டிடியூஷன் ஏ செக்ஷனை கொடுத்தேன். அதே வந்து இப்போ அந்த கோட் நம்பரை போட்டோன்னே கரெக்டாக இங்கே கிளாஸ் ரூமில் நான் ஸ்டூடெண்ட்ஸும் நான் ஜாயின்ட் ஆகிட்டேன். இப்போ அவங்க டீச்சர்ஸ் வந்து சென்ட் பண்ண மாதிரி ஆய் ஸ்டூடெண்ட்ஸும் மெசேஜ் சென்ட் பண்ணியிருக்காங்க. இதுதான் வந்து நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரீம்ன்ற பேஜ் சார்ட்டிங் பேஜ். டீச்சர்ஸுக்கும் இல்லை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இருக்கிற கம்யூனிகேஷனை வந்து இதில் டிஸ்பிளே ஆகும். இப்போ இதில் மார்னிங் வந்து இப்போ நீங்கள் ஏதாவது ஆய் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதை கிளிக் பண்ணி பார்க்கலாம். இதை கிளிக் பண்ணோன்னே அந்த மெசேஜ் உங்களுக்கு ஃபுல்லாக டிஸ்பிளே ஆகி நிற்கும். இப்போ இதில் கிளாஸ் ஒர்க் ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா இங்கே போய் கிளாஸ் ஒர்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கிளாஸ் ஒர்க் வந்துருக்கும். இப்போ நான் கிளாஸ் ஒர்க் ஒன்றும் எதுவும் கொடுக்கல. இப்போது இந்த ஸ்ட்ரீமுக்கு நான் போகிறேன். கிளாஸ் ரூமை யூஸ் பண்ணி உங்களுக்கு வேர்ட் டாக்குமெண்ட்டோ பிடிஎஃப் டாக்குமெண்ட்டோ இல்லை மீடியா ஃபைலோ உங்களுக்கு எது சென்ட் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு இந்த ஸ்ட்ரீம்ஸில் வந்து இருக்கும், அலர்ட் மெசேஜாக காமிக்கும். இதை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். இதுக்கு ரிப்ளைவும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள் இந்த கிளாஸ் ரூம் அப்ளிகேஷன். இதை வந்து டெஸ்க்டாப், லேப்டாப், மொபைல் எல்லாத்துலேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாளை ஒரு புதிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்பதான் எங்கள் அப்பா போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும்.